என்ன ராசி மனோ? மனோபுரம் வாங்க வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா? வீட்டில் அனைவரும் நலமா? மாதம் ஒரு முறை வருவீங்க? மாதம் ஒரு முறை வருவீங்களா? இந்த மாதம் எப்போ வந்தீங்க தில்லை காளியம்மன் கோவிலுக்கு? பரவாயில்லையே. சிம்ம ராசி. என்னமோ ஒரே வெளிச்சம். எங்கே இருக்கு வெளிச்சம்? என்னமோ ஒரே வெளிச்சம். அதுவா வெயில் அடிக்குது. அந்த நான் உட்காந்துருக்கேன்னு இந்த காக்காலாம் பயப்படுது. சாப்பாடு வச்சுருக்கேன், வந்து சாப்பிட்டுட்டே இருந்துச்சு காலையிலேருந்து. செவுரு ஃபுல்லாக வச்சுருந்தேனா, இன்னும் கொஞ்சம் இருக்குது. சிம்ம ராசியா? சிம்ம ராசின்னு ஆஹா ஓஹோன்னு இருப்பாங்களே. நான் அந்த சகோதரி பற்றி பேசி கொண்டிருக்கிறேன், அவரை காணோம். அதையும் மெசேஜ் பண்ணிட்டாங்க. லைட் போட்டு இருக்காங்க, அதான் வெளிச்சம். ஆமாம், லைட்டு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, தண்ணி இருக்குது. இந்த செவுரு ஃபுல்லாக சாப்பாடு வச்சுருந்தேன், எல்லாம் சாப்பிட்டுருச்சு. ஜாலியாக சாப்பிட்டு இப்போ பயந்துட்டு. அங்கே பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் வந்து தண்ணி குட்டை நிற்கிது, மழை பெஞ்சு. இது எங்கள் வீடு. எங்கள் வீடு தாண்டி அந்த சைடு ஒரு வீடு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குளம் மாதிரி இருக்குது, ஏரி மாதிரி தண்ணி நிற்கிது. நான் அந்த சகோதரி பற்றி பேசி கொண்டிருக்கிறேன், அவரை காணோம். அவங்க போயிட்டாங்க. பெரிய உருவம் பார்த்தால் பயம்தான் வரும். வாங்கண்ணா, வணக்கம் வணக்கம். சண்முகம் அண்ணா இனிய மதிய வணக்கம் அண்ணா. லைட் போட்டு இருக்காங்க, அதான் வெளிச்சம். நான் நலமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க மனோ. சரண் ப்ரோ வணக்கம் சொல்கிறாங்க சண்முகம் அண்ணா. சண்முகம் அண்ணா எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன வெளிச்சமாக இருக்கு? ஒன்றுமே வெளிச்சமா இல்லை, எனக்கு இருட்டாவே தெரியுது. என்னம்மா சொல்கிறாங்க? பார்த்துக்க, இந்த ஃபீஸுக்கு வந்து எந்த டீச்சரும் கிடைக்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த மேடத்துக்கு அதை புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பிஸியாக வேலை செய்ய போயிட்டேன், சாரி. என்ன வேலை? நான் நல்லா தான் இருப்பேன். எங்கேயும் ஒன்றும் மெசேஜ் எல்லாம் வரல. நான் கூட நிறைய மெசேஜ் வந்திருக்கேன். சண்முகம் ப்ரோ வாங்க வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? எல்லாருமே பிஸியாக இருக்காங்க போல். ஏன் மனோ நான் நல்லாத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன? இல்லை, சிம்ம ராசியில் வந்து பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காட்டுக்கு ராஜா, வீட்டுக்கும் ராஜாவாக இருப்பாங்க. நான் நடைமுறையில் நிறையா பேரை பார்த்துட்டேன். எங்கள் சொந்தக்காரங்களில் 2 பேர் எங்கள் அத்தை. ஆனால் அவங்க சொன்னது தான், அவங்க வச்சது சட்டம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால்னா நாங்களும் நம்பணும், அவங்க விருப்பப்படுவாங்க அப்படின்னு எங்கள் அம்மாவும் அப்பாவும் சொல்லுவாங்கப்பா. எனக்கு தெரியாது. ஏன்னா சிம்ம ராசின்னு அப்படி தான் இருப்பாங்க. அப்போ மாதம் மாதம் வருவீங்களா மனோ தில்லை காளியம்மன் கோவிலுக்கு? என்ன ஆச்சு? என்ன ஆச்சுமா? என்னம்மா இப்படி பண்ணுது என் போகணும்? ஊரோரம்மா பக்கம் தென்னந்தோப்பு, தோப்போரம்மா அந்த பக்கம் குருவிக்கூடு, ஊரெல்லாம் பாட்டுத்தான் உள்ளத்தை நீட்டுது, நாளெல்லாம் பாலைதான் இன்பத்தை. இங்கே 5 லைக் தெரியுது. இங்கே என்னமோ ஓட்ஸ் 11